இம்யூனிட்டி அதிகரிக்க நம்ம என்னென்ன பண்ணலாம் மேம்? ஸோ ஜென்ரலா இம்யூனிட்டிங்கிறத விட அந்த குழந்தை உருவாக ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே அந்த இம்யூனிட்டி வந்து நம்ம வந்து குடுத்துட்டே இருக்கணும். அதாவது பிரெக்னன்ட் டைம்லயே ப்ரீநேட்டல் கேர் அப்படின்னு சொல்றது. அந்த டைம்லயே அதுக்கு போதுமான அளவுக்கான இம்யூனிட்டிஸ வந்து நம்ம குடுத்துட்டோம்னா, இந்த குழந்தை பொறந்து வெளிய வந்த பிறகு அதால கண்டிப்பா ஹெல்த்தியா இருக்க முடியும். ஸோ எவ்ளோ ஹெல்த்தியான குழந்தையா இருந்தாலுமே, ஃபுல் டெர்ம்ல பொறக்கிற ஒரு குழந்தை, பொசிஷன் கரெக்ட்டா இருக்கு, நார்மல் டெலிவரில தான் பொறக்கிற குழந்தையா இருந்தா கூட, அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் அப்படிங்கிறது அது கண்டிப்பா எல்லா விஷயங்களையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப அந்த குழந்தைக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் ஆஃப் கோல்டு இருக்கணும். ஒரு எக்ஸ்போஷர் ஃபீவர் வந்திருக்கணும். கண்டிப்பா ஒரு டைம் வயிறு வலி இருந்திருக்கணும். கண்டிப்பா ஒரு டைம் அது இன்டைஜஷன் பிரச்சனைய வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இந்த 1 இயர்க்குள்ள அது எல்லா விதமான டிசீஸஸையும் எல்லா விதமான டிசீஸ்ன்னு சொல்றத விட, எல்லா விதமான சூழ்நிலைகளையும் அது ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அதால அந்த 1 வயசுக்கு பிறகு அதோட லைஃபே கம்ப்ளீட்டா வந்து ஹெல்த்தியா இருக்கணும். ஹெல்த்தி அப்படிங்கிறது வந்து டிசீஸ் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. ஒரு டிசீஸ் வந்தாலும் அத மேனேஜ் பண்ற அளவுக்கு அந்த குழந்தையோட உடம்புல பவர் இருக்கு அப்படிங்கிறது தான் ஹெல்த்தியே. சோ ஹெல்த்திங்கிறது கம்ப்ளீட்டா லைஃப் ஃபுல்லா இருமலே வரக்கூடாது. லைஃப் ஃபுல்லா வயிறு வலியே வரக்கூடாது. லைஃப் ஃபுல்லா எதுவுமே இல்லாம ஹெல்த்தியா சூப்பர் ஹெல்த்தியா இருக்கிற சைல்ட வந்து நம்ம வளர்த்துறத விட, ஒரு டிசீஸ் வந்தாலும் எமோஷனலா பிசிக்கலா வந்து ஒரு டிசீஸ் வந்தாலும் அத மேனேஜ் பண்ண தெரியணும். எமோஷனலா ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அத வந்து ஹேண்டில் பண்ற அளவுக்கு மென்டல் ஹெல்த் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறது தான் கம்ப்ளீட் ஹெல்த்தி. சோ இதுதான் வந்து நேச்சுரலா ஒரு இம்யூனிட்டி கெயின் பண்றது. இன்னொன்னு இது போக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது ஒரு இம்யூனிட்டி ட்ரிங்கோ, சூப்போ, ஹெல்த்தியான ஃபுட் நம்ம எல்லாருமே அத பத்தி ஸ்டடி பண்ணிட்டு தான் நம்ம குழந்தைக்கு ஒரு விஷயத்த குடுக்க போறோம். சோ மென்டல் ஹெல்த் ரொம்ப 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 முக்கியம். பிசிக்கல் ஹெல்த் நம்ம எல்லாருமே கண்டிப்பா நெறைய பேர்ட்ட கேட்டுப்போம். சோசியல் மீடியால பார்த்துப்போம். பெரியவங்க கைட் பண்ணுவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. பட் மென்டல் ஹெல்த்த ஈக்குவலா மேனேஜ் பண்ணக்கூடியது பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான். சோ அந்த குழந்தையோட ஃபெயிலியரோ, டிசப்பாயின்ட்மெண்ட்ஸோ, வருத்தமோ, அழுகையோ எதுவா இருந்தாலும் அத மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பக்குவத்த மட்டும் நம்ம குடுத்துட்டோம் அப்டின்னா, பிசிக்கல் ஹெல்த்தும், மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் அந்த குழந்தைக்கு. அதுதான் வந்து ஹெல்த் அப்டின்னே நான் வந்து சொல்வேன். ஓகே மேம். ஓகே. இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை நிறைய தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.